ஏசாயா அதிகாரம் 16. 1. தேசாதிபதிக்குச் செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணந்துவக்கி வனாந்தரமட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள். 2. இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்திலிருப்பார்கள். 3. நீ ஆலோசனை பண்ணி நியாயஞ்செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடிவருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு. 4. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான், சங்கரிப்பு ஒழிந்து போம், மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். 5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். 6. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. 7. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். 8. எஸ்போன் ஊர் வயல்கள் வாடிப்போயின, சிப்மவுர் திராட்சச்செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது, அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலே எட்டியிருந்தது. 9. ஆகையால் யாசேருக்காக அழுதது போலே சிப்மவுர் திராட்சச்செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலையாலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்தகாலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. 10. பயிர்வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயின, திராட்சத் தோட்டங்களில் பாடலுமில்லை, ஆர்ப்பரிப்புமில்லை, ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனுமில்லை, சந்தோஷ ஆரவாரத்தை ஓயப்பண்ணினேன். 11. ஆகையால் மோவாபி நிமித்தம் என் குடல்களும் கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல் தொனிக்கிறது. 12. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும்போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்படமாட்டான். 13. மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. 14. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதின் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம், அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். ஏசாயா அதிகாரம் 17. 1. தமஸ்குவின் பாரம். இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். 2. ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும், மிரட்டுவாரில்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். 3. அரண் எப்பிராயீமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும், இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4. அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். 5. ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போலிருக்கும். 6. ஆனாலும் ஒலிவமரத்தை உலுக்கும்போது நுனிக்கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதின் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்குமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 7. அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்புவிக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும். 8. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். 9. அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தழையைப் போலவும் நுனிக்கொம்பைப் போலவுமாகி பாழாய் கிடக்கும். 10. உன் பெலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்துக் கன்றுகளை வைத்தாலும். 11. பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனைச் சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும்வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். 12. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. 13. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார், அவர்கள் தூரமாய் ஓடிப்போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். 14. இதோ, சாயங்காலத்திலே கலக்கமுண்டாகும், விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மைச் சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும். ஏசாயா அதிகாரம் 18. 1. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும். 2. கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ.
வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியண்டைக்கு போங்கள். 3. பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்களெல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும்போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும்போது கேளுங்கள். 4. நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். 5. திராட்சச் செடிகள் அறுப்புக்கு முன்னே பூப்பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாயிருக்கும்போதே அவர் அரிவாள்களினாலே கப்புக்கவர்களை அறுத்து கொடிகளை எறிந்து அகற்றிப் போடுவார். 6. அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதின்மேல் கோடைகாலத்திலும் காட்டுமிருகங்களெல்லாம் அதின்மேல் மாரிகாலத்திலும் தங்கும். 7. அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டுவரப்படும்.